உடலை ஒரு காந்தமாக கருதல. த பாடி as a மேக்னெட் படத்தில் உள்ளபடி ஒரு காந்தத்திற்கு 2 துருவங்கள் போல்ஸ் உள்ளன. வட துருவம் நார்த் போல் மற்றும் தென் துருவம் சவுத் போல். இந்த 2 துருவங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அல்லது துருவ முனைப்பு காந்தத்தை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத புலத்தை உருவாக்குகிறது. இந்த புலம் மின்காந்த புலம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் என்று அழைக்கப்படுகிறது. படம் 5.3 விளக்கம். இந்த படம் ஒரு சத்த காந்தத்தையும் அதைச் சுற்றியுள்ள மின்காந்த புலத்தையும் கோடுகளாக காட்டுகிறது. காந்தத்தின் வட என் மற்றும் தென் துருவங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. புலத்தின் வலிமை துருவங்களுக்கு இடையேயான வேறுபாடு பொலாரிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மின்காந்த புலமும் பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். சோதனை காந்தப்புலம் இருப்பதை நிரூபிக்க ஒரு எளிய சோதனையை இந்த பகுதி விவரிக்கிறது. ஒரு காகிதத்தின் மீது இரும்பு துகள்களை தூவி அதற்கு கீழே ஒரு காந்தத்தை வைத்தால் அந்த இரும்பு துகள்கள் காந்தப்புலத்தின் வடிவத்திற்கு ஏற்ப தங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளும். காந்தத்தின் மின்காந்த புலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நம்மை சுற்றியுள்ள பௌதீக பொருட்களை பாதிக்கும் திறன் கொண்டது என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த மின்காந்த புலம் நமது சாதாரண புலங்களால் உணர முடியாததாக இருந்தாலும் அது உண்மையில் இருக்கிறது. அதாவது நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த புலம் அங்கே செயல்படுகிறது. சுருக்கமாக, இந்த 2 படங்களும் ஒரு காந்தம் எவ்வாறு ஒரு மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது, அது பௌதீக உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதையும் விளக்குகின்றன. உடலை ஒரு காந்தமாக என்ற தலைப்பு. நமது உடலிலும் இதே போன்ற ஒரு ஆற்றல் புலம் இருக்கலாம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது.